Taste the Daily. திமுக ஆட்சியில் அதிமுகவாக வீக வகுப்பாளராக செயல்படும் ஹரி மற்றும் ஷாய் அவர்களை நேற்று மாலையில் அலுவலகத்தில் புகுந்து காவல்துறை என்று கூறிக்கொண்டு அன்யூனிஃபார்ம்ல குண்டர்கள் போன்று தூக்கிட்டு வந்து எங்க வச்சிருந்தாங்க தெரியாம 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அதிமுக சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஜேஜநகர் காவல் நிலையம், திருமங்கலம் காவல் நிலையம் மற்றும் நொலம்பூர் காவல் நிலையம், அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணா நகர், அதுக்கப்புறம் பார்த்தா அரும்பாகத்தில் ஏதோ தீவிரவாதி அடைச்சி வச்சிருக்க மாதிரி ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிருந்தா சொல்றாங்க. இது வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னு தெரியல. அவர்கிட்ட சில பேப்பரை எங்களுக்கு வர தகவலை சில பேப்பரை கொடுத்து சில செய்யாத தவறுகளை ஒத்துக்க சொல்லி வற்புறுத்ததாக சொல்லிட்டு தகவல் வருது எங்களுக்கு. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. நாங்கள் இது குறித்து மனித உரிமை ஆணையம், உயர்நீதிமன்றம் மற்றும் இதுல செயல்படுற அதிகாரிகள் நாங்கள் பிரைவேட் கம்ப்ளைண்ட் கண்டிப்பா கோர்ட்ல ஃபைல் பண்ணுவோம். இவங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் சட்டன்றது சமம். நாட்டில் எல்லாருக்கும் சட்டப்படி வாழறதுக்கு உரிமை உண்டு. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம்னா அவங்க ஒரு தொழில் பண்றாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் அவங்கள போய் நசுக்கணும் ஒடுக்கணும்லாம் இவங்க நினைக்க கூடாது. எல்லாருக்கும் தொழில் செய்து கான்ஸ்டிடியூட் ரைட்ஸ். அவங்க அவங்களோட தொழிலை தான் செய்யறாங்க. இதுல கட்சிக்குள்ள இதுனா அதிமுக செல்வாக்கு பெருகிட்டு இருக்கிறதால இதெல்லாம் பொருட்படுத்த முடியாம அந்த பயத்துல திமுக இது போல செயல்படுது. இவங்க ஒரு மன்னர். இவங்க ஹிட்லர் ஆட்சி தான் இது. இவங்க அவங்களுக்காக செயல்படுவாங்க, தன் குடும்பம் அது போலதான் செயல்படுவாங்க. மக்களை பத்திலாம் சிந்திக்க மாட்டாங்க. இது ஒரு லீகலா கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை இது கடைபிடிக்கல. இது இல்லீகல் டிடென்ஷன் தான். இது ஃபுல்லாவே நேற்று ஈவினிங்ல இருந்து வச்சிருக்காங்க. இதை தீவிரவாதியை புடிச்சுன்னு வச்சிருக்காங்க மாதிரி எந்த ரூம்ல வச்சிருக்காங்க கூட யாருக்கும் தெரிய வைக்காம அவங்க உறவினருக்கோ நண்பர்களுக்கோ யாருக்கும் எந்த இன்டிமேஷனும் கொடுக்கல. அவங்கள வற்புறுத்ததான் எங்களுக்கு வர தகவல். அவங்கள வற்புறுத்தி சில பேப்பர்ஸ்ல கையெழுத்து கேட்கறாங்க. தகவல் வருது. அவங்கள செய்யாத தவறெல்லாம் ஒத்துக்க சொல்லி வற்புறுத்துற மாதிரி எங்களுக்கு தகவல் வருது.